திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சிவசிவ அன்பே சிவம் டெலிச்சேனலில் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முதல் பகுதியை பார்க்க இருக்கிறீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சிவாய நம. சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நாம் என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறை அருளும் குரு அருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு. சித்திரை மாதம், அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொன்னாலே குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், பெரியவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சித்திரை மாதத்தில் நிறைய திருவிழாக்கள் வரும். அப்படி திருவிழாக்கள் வரும்போது எல்லாருமே குடும்பத்தோடையோ இல்லை குழந்தைங்க கூடயோ வெளியில் போகிறது, சிறப்பாக கலந்துக்கிறது, இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் நடக்கிறது. அதாவது இந்த சித்திரை மாத பௌர்ணமி, இந்த சித்திரை மாதத்தில் வர்ற பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வர்ற ஒரு புனிதமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமியில் நாம் எதுவும் செய்யறது, ஒரு பூஜை செய்கிறோம், இல்லை ஒரு கிரிவலம் போகிறோம், இதெல்லாம் என்னன்னா நம்ம பாவங்களை குறைக்கிறது, நம்ம கர்ம வினைகளை குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, அதெல்லாம் நம்ம நம்ம எவ்வளோது வினைகள் செஞ்சுருக்கோமோ அந்த வினைகளை அதோட பலனை நமக்கு தராமல் அதை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று விசேஷமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை பூஜை பண்ணணும். ஏன்னா அந்த சித்திரகுப்தரை வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, வருடம் ஃபுல்லாக நம்மளோட அந்த பாவ கணக்குகளை எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் தான். நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம நல்லது செஞ்சால் அதை நல்வினைகளில் சேர்க்கறதும், தீயது செஞ்சால் தீய வினைகளில் சேர்க்கறதும் இந்த சித்திரகுப்தர் தான் நமக்கு. இப்போ எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு வரவு செலவு கணக்கு எழுதுகிறோமோ அதை மாதிரி இவரும் என்ன பண்ணுறாரு, நாம் செய்கிற செயல்கள் அத்தனையும் நல்ல செயல்களும் கெட்ட செயல்களையும் அவர் தான் வருடம் ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அப்போ என்ன நமக்கு கர்ம வினைகளாக நமக்கு என்ன தரணும், நல்லது தரணுமா கெட்டது தரணுமா அப்படிங்கிற இந்த கணக்கை பார்த்து தான் நமக்கு இறைவன் என்ன செய்கிறாரு, நமக்கு இந்த வினைகளை அளிக்கிறார். அதனால இந்த சித்திரகுப்தரை கண்டிப்பாக வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை வணங்குறதுனால நமக்கு பாவங்கள் போகும் நேரடியாக. இப்போ அவரு தான் கணக்கு எழுதுறாரு அப்படின்னாக்கா, இப்போ எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அங்கே இருக்கிற வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வாட்ச்மேன்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னா அவர் மனசு வச்சாக்கா நம்ம உள்ள போறதோ இல்லை அந்த ஆஃபீஸரை பார்த்து பேசுறதோ அது நமக்கு நடந்துருது பார்த்தீங்களா. ஒரு 20 பேர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம போய் அந்த வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணோம்னாக்கா கண்டிப்பா அவரை நம்ம ஒரு 20 பேருக்கு முன்னாடி, ஒரு 10 பேருக்கு முன்னாடியோ, ஒரு 5 பேருக்கு முன்னாடியோ நம்மள உள்ள தள்ளிடுவார். அந்த மாதிரி சரி, அதை மாதிரி சித்திரகுப்தர் செய்வாரான்னா அது செய்ய மாட்டாரு. இருந்தாலும் கணக்கு எழுதும் போது அவர் என்ன பண்ணுவாரு, சரி இப்படி அவன் வினைகள் செஞ்சிருக்கிறான், அப்ப அவன் நல்லதும் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்து எழுதுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலயே நம்ம என்ன பண்ணணும், சித்திரகுப்தரை வழிபடணும் அப்படின்னு. அதோட இன்னொன்னு என்னன்னா, இந்த நாள்ல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, யமதர்மனோட கணக்காளரா அன்னைக்கு தான் அவரை நியமிக்கிறாங்களாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான்
அதனால அவர் அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால இன்னும் சொல்லப்போனா என்னது பிறந்த நாள் அப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? அதுபோல. அது அவதரித்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம கணக்குகள் அது வந்து குறைக்கப்பட்டு நமக்கு புண்ணியம் அதிகரிக்கும் அவர வணங்கும்போது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ சூரியன், சந்திரன் பலம் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன், சந்திரன் வந்து என்ன அப்படின்னு. இந்த சித்திரை மாதத்தில பார்த்தீங்கன்னா, சூரியன் உச்சத்தில இருக்காரு அப்படின்னு. இப்ப சூரியனை சார்ந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சில நட்சத்திரங்கள், சில ராசிகள் பார்த்தீங்கன்னா, சூரியன வந்து பேஸா வச்சு இருக்கும். சில இது வந்து சந்திரன வச்சு இருக்கும். அப்ப இந்த சூரியனையும், சந்திரனையும் வச்சு இருக்கிற நட்சத்திரங்கள், அதெல்லாம் என்னது உச்சம் பெறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரன் பௌர்ணமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முழு நிலவு. அப்ப அதுக்கும் என்னது முழுமையான பலன்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த நாள்ல, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2மே அதாவது சூரியனும் உச்சத்துல இருக்கிறாரு. சந்திரனும் முழு முழு நிலவா இருக்கும் பௌர்ணமிங்கும்போது. அப்ப வந்து நம்ம தியானம் பண்றது, வழிபாடு பண்றது, ஆன்மீக பயிற்சி பண்றது, இதெல்லாம் பண்றது வந்து நம்ம செய்யறது வந்து சாதாரண பலன்கள விட அதிக பலன்கள நமக்கு தரும் அப்படின்னு. அத மாரி இப்ப அதாவது அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ற தியானத்துக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னும் அழகா சொல்றாங்க. அதனால அன்னைக்கு நம்ப வந்து இதெல்லாம் செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருவண்ணாமலை புனித தலங்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர் கோயில்லயும் அதாவது முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருவண்ணாமலையில மட்டும் தான் வந்து கிரிவலம் போனாங்க. ஏன்னா, அது இறைவனே வந்து மலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு காலத்துல அக்னி மலையா இருந்தவரு, இப்ப வந்து என்னது கல்மலையா இருக்கிறாரு. அதனால வந்து இறைவனையே வணங்குன ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அப்படி இன்னும் சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரிவலம் வர்றவங்க உள்ள போய் வணங்க கூட வந்து முடியாத அளவுக்கு இப்ப கூட்டம் பயங்கரமா இருக்கு. அதனால வெறும் கிரிவலம் மட்டும் சுத்திட்டு, அதுவே இறைவனை வணங்குன மாதிரி தானே அப்படின்னு நெறைய பேர் வந்துடுறாங்க. முந்தியெல்லாம் அப்படி இருக்காது. சொன்னோனே நம்ப கிரிவலமும் போயிட்டு, இறைவனையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். ஆனா, இப்ப வந்து அங்க இருக்கிற கூட்டத்த பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கிரிவலம் சுத்தி வர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு நிகழ்வுல நம்ம கலந்துக்கிட்ட மாரி, அவ்வளோ ஒரு கூட்டம் இப்பல்லாம் வருது. அப்ப அந்த மாரி வந்து திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க. அது திருவண்ணாமலையில மட்டும் தான் கிரிவலம் போணும் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் போயிட்டுருந்தாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, த கிரிவலத்துக்குன்னு திருவண்ணாமலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லாம, அந்தந்த ஊர்ல இன்னும் சொல்ல போனீங்கன்னா, தூத்துக்குடியில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க மலையே கிடையாது. நாங்க இருந்த இதுல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள ஒரு சிவன் கோயில். அதிலேயே அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த சிவன் கோயில் ரத வீதி இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து கிரிவலமா வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கிரிவலம் சுத்தி வருவாங்க. அத மாரி இப்ப சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற சிவன் கோயில்ல கூட கிரிவல கமிட்டி அப்படின்னு போட்டு கிரிவலம் வர்றாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ப வந்து அங்க திருவண்ணாமலையில போயி நம்ம கிரிவலம் சுத்திட்டு வர முடியல. ரொம்ப வயதானவங்களா இருக்காங்க. அவங்களாலாம் கிரிவலம் போக முடியல அப்படின்னா, இந்த மாரி உள்ளூர்லயே இருக்கிற கோயில்ல வந்து கிரிவலம் வர்றது. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிரிவலத்த வந்து 3 தடவ, 5 தடவ, இல்ல 7 தடவ, அந்த மாரி நட்சத்திரப்படி 27 தடவ, ரொம்ப சின்ன கோயிலா இருந்தா 27 தடவ, அந்த மாரி எல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இவங்க வந்து கிரிவலம் வர்றாங்க. ஆனா இப்ப திருவண்ணாமலையில போய் கிரிவலம் வந்த பலனும், இப்ப இங்க இருக்கிற பலனும் ஒண்ணா அப்படின்னு கேட்டா, மனசார நம்ம வந்து இறைவன நெனச்சுக்கிட்டு கிரிவலம் வர்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க இருந்தாலும். ஏன்னா இறைவன் வந்து எங்கும் இருப்பார். திருவண்ணாமலையில தான் இருப்பார்ன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைஞ்சிருக்கிறார். அதனால நம்ப வந்து மனசார அந்த திருவண்ணாமலைய நெனச்சு, இங்கேயே கிரி வந்தாலும் அந்த முழு பலனையும் நம்ப வந்து அடையலாம் அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில எல்லா பக்கமும் அன்னதானம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனா அங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, புளி சாதம் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் சாதம் இருக்கும். இப்ப இன்னும் அட்வான்ஸா போய் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி கூட போடுற அளவுக்கு அப்படி. இப்ப உனக்கு என்ன சாதம் புடிக்குது அப்படின்னு பார்த்து, அந்த இடத்துல போய் அந்த சாதத்த வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மக்கள் வந்து பழகிட்டாங்க. அத மாரி அன்னதானமும் அத மாரி நடக்குது. அதாவது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த கிரிவலம் வர்றது வந்து இறைவன நெனச்சு நம்ம எதுவும் சாப்பிடாம விரதமா இருந்து தான் கிரிவலம் வரணும்.
ஆனா, இவங்கலாம் என்ன பண்றாங்க, அந்த 14 கிலோமீட்டர் நடக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால, இவங்கலாம் என்ன பண்றாங்க, எதையாவது ஒண்ணு அன்னதானத்த சாப்பிடுறது, இல்ல அது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறது. இப்ப இந்த மாரி அந்த கவனம் வந்து என்னன்னா, புளி சாதம் எங்க கிடைக்கும்? வெஜிடபிள் சாதம் எங்க கிடைக்கும்? எலுமிச்சம்பழ சாதம் எங்க கிடைக்கும்னு சொல்லி போகும்போது, அப்ப இறைவன வந்து நினைக்கிற நேரம் வந்து நமக்கு குறைஞ்சு போகுது. அப்ப அந்த பலன் என்ன ஆகும்? நமக்கு கம்மியா தான் ஆகும். அதனால வந்து விரதத்தோட வந்து கிரிவலம் இப்ப கிரிவலம் அப்படின்னு சொன்னா என்ன என்ன எப்படி ஆரம்பிக்கிறாங்க? 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முன்னாடியே சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 மணிக்கு ஆரம்பிக்கும்போது, அப்ப இறைவன மட்டுமே நம்ம நினைச்சுக்கிட்டு போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட விடிய காலையில வரும்போது நம்ம கிரிவலத்த முடிச்சிடுறோம். அப்ப நமக்கு சாப்பிடணுங்கிற அவசியம் இருக்காது. சாப்பாடு தேவைப்படாது. நம்ம அந்த இரவுல தான் நடக்கிறோம். அந்த மாரி தான் வச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, இவங்க எந்த நேரமும் கிரிவலம் போறாங்க. அந்த திருவண்ணாமலையில போய் பார்த்தீங்கன்னா, காலையிலயும் கிரிவலம் போறாங்க, மத்தியானமும் கிரிவலம் போறாங்க. எப்ப வந்து ஊர்லேருந்து இறங்குறாங்களோ, பஸ்ஸ விட்டு இறங்குன உடனே அந்த சன்னதிக்கு போயிட்டு, அங்க இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பசிக்கிற நேரத்துல பார்த்தீங்கன்னா, என்ன சாப்பாடு கிடைக்குது? அப்படின்னு தான் போய் பார்க்குற மாரி ஆயிரும். அப்ப அதெல்லாம் வந்து வந்து ஒரு நல்ல பலன தருமா? ஒரு முழுமையான பலன தருமான்னா, கண்டிப்பா தராது. ஏன்னா, இறைவன மட்டுமே நெனச்சுக்கிட்டு போற கிரிவலத்துல தான் நமக்கு வந்து அந்த பலன் இருக்கும் அப்படின்னு. ஆ இன்னொன்னு என்னன்னா, அன்னதானம் செய்றது. இப்ப கிரிவலம் வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போடுறது. அது வந்து அதேமாரி புனித நீராடுறது. நல்ல பிரசித்தி பெற்ற தலங்கள்ல போயிட்டு, அங்க இருக்கிற தீர்த்தத்துல. எந்த கோயில் தீர்த்தமா இருந்தாலும் புனிதம் தான். இருந்தாலும் வந்து இப்ப ராமேஸ்வரத்துல ஆடுறது, இல்ல காசியில போய் ஆடுறது, திரிவேணி சங்கமத்துல ஆடுறது. இந்த மாரி விசேஷமான தீர்த்தம். அது இல்லாம பாடல் பெற்ற தலங்கள்லயே நெறைய தீர்த்தங்கள் இருக்கும். அப்ப அந்த பாடல் பெற்ற தலங்கள்ல எது எதுக்குன்னு இருக்கும். இப்ப வாய் பேச முடியாதவங்களுக்கு எந்த தலத்துல போய் நம்ப நீராடலாம். அதேமாரி கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா எந்த தலத்துல போய் நீராடலாம். அப்படின்னு நமக்கு வந்து இந்த பாடல் பெற்ற தலங்கள்லயே நெறைய இது குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாரி தலங்கள்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நீராடுனா, அதுவும் வந்து ஒரு நல்ல பலன நமக்கு அந்த சித்ரா பௌர்ணமிக்கு நீராடுறது நல்ல பலன தரும். இன்னும் சொல்ல போனாக்கா, எங்க ஊரு பக்கத்துல திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, சந்திர, சூரிய, அக்னி தீர்த்தம்னு 3 இருக்கும். இப்ப எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை இல்ல அப்படின்னு, எந்த பிரச்சனையா இருந்தாலும், இந்த 3 தீர்த்தத்திலேயே நீராடி, நம்ப அந்த திருவெண்காட்டு புத பகவான வணங்குனாங்க, கண்டிப்பா அது நடக்கும் அப்படிம்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் நெறைய பேருக்கு அவங்க என்ன வேண்டிக்கிட்டு இருக்காங்களோ, எங்க சொந்தக்காரவங்கன்னு இல்ல, சொந்தக்காரவங்க இல்லாதவங்களுக்கு கூட நெறைய பேருக்கு நடந்திருக்கத நானே பார்த்துருக்கேன். ஏன்னா, அந்த 3 தீர்த்தமுமே அந்த கோயில சுத்தி இருக்கும். அந்த சந்திர தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அது மாரி அக்னி தீர்த்தம் அப்படின்னு 3 இருக்கும். அதுல 3லயுமே நீராடிட்டு, அதுக்கப்புறம் அந்த புத பகவான வந்து எத்தன வலம் வரணும் அப்படின்னு அங்க இருக்கும். அந்த மாரி வலம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாரி தன்னோட பிரார்த்தனைய வந்து நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன நெனச்சாங்களோ, அது நடந்த பிறகு கூட நெறைய பேர் வந்து அங்க அங்க அந்த வலம் வர்றத நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தலம் அந்த திருவெண்காடு. அது மாரி அந்த புனித நீராடுறதுங்கிறதும் ஒரு சிறந்த பலன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு தருது. சித்ரா பௌர்ணமிக்கு நீராடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலன நமக்கு தரும். அப்படி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அம்பாள் வழிபாடு. அ அ சாதாரணமாவே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பௌர்ணமி அன்னைக்கே எல்லா கோயில்லயுமே, கொஞ்சம் வசதி உள்ள கோயில் அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? ஒரு வேள பூஜை பண்ற கோயில்லலாம் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஓரளவு அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் நல்லா பூஜை எல்லாம் செய்றாங்க அப்படின்னாக்கா, இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. சுவாமிக்கும், அம்பாளுக்கும் சேர்த்து பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு சொல்லியே வந்து பண்ணுவாங்க. எல்லா பௌர்ணமிக்கும். அந்த மாரி அந்த பௌர்ணமிக்கு அம்பாள் வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அது இன்னும் சொல்ல போனாக்கா, மத்த நாள்ல நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ போய் அம்பாள வணங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள பலனை விட, இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம அம்பாள போய் வணங்கும்போது, அவளோட முழு கருணையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நாள்ல போய் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி, ஒரு வஸ்திரம் சாத்தி, ஒரு பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த அம்பாள் வழிபாடுங்கிறதே ரொம்ப பௌர்ணமிக்கு சிறப்புன்னு சொன்னேன். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அ நட்சத்திரமும், அதாவது சித்திர நட்சத்திரமும், அதே மாரி பௌர்ணமியும் 2ம் சேர்றதுனால,
அது ரொம்ப சிறப்பு அம்பாள வழிபடுறதுக்கு. ஏன்னா முழு பௌர்ணமிங்கிறதே ரொம்ப சிறப்பு. அதுல சித்திரை நட்சத்திரமும் சேருது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாள்ல நம்ம அம்பாள வணங்குறதுங்கிறது ரொம்ப கருணை நிறைந்தது. அம்பாளோட கருணை மொத்தமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து, அந்த மாரி பூஜை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அம்பாள் அப்படிங்கும்போது இங்க பார்வதி தேவிய தான் நம்ம சொல்றோம். இத வந்து செண்பகா தேவி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குற்றாலத்துல வந்து செண்பகா தேவிய வந்து பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அங்க இன்னும் சொல்ல போனீங்கன்னா, குற்றாலத்துல பார்த்தீங்கன்னா, செண்பகா அருவின்னே இருக்கும். இப்ப கீழ பழைய குற்றாலம் வந்து அது மாரி 5 ஃபால்ஸ் அது மாரி எல்லாம் அங்க இருக்கிறதோட, நீங்க மேல ஏறி போனீங்கன்னா, செண்பகா அருவின்னு இருக்கும். அதுல உள்ள ஒரு அம்மனுக்கு அ கொஞ்சம் தூரம் ஏறணும். கொஞ்சம் கஷ்டமான பகுதி தான். இருந்தாலும் வந்து செண்பக மரங்கள், அந்த நம்ப ஏறி போற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே செண்பக மரம் வந்து பூத்து குலுங்கும். நீங்க அது ஏற ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த செண்பகப்பூ வாசனை வந்து நம்மள வந்து ரொம்ப தாக்கும். அந்த அளவுக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு இடமா இருக்கும். அந்த செண்பக அருவிக்கு போறது. அப்ப அங்க இருக்கிற அம்மன போய் வணங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு இன்னொரு சிறப்பான செய்தி அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா, பித்ரு தர்ப்பணம். அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் குடுக்கறது. அது வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு. அதமாரி இப்ப இப்ப நம்ப வந்து முக்கால்வாசி பேரு எப்ப தர்ப்பணம் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அ மாசத்துல முதல் தேதி இல்லன்னா அமாவாசை அன்னைக்கு அப்படிதான் குடுப்பாங்க. அது மாரி தை அமாவாசை அந்த மாரி தான் பார்த்து குடுப்பாங்க. ஆனா வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குடுக்கறதுங்கிறதும் ஒரு சிறப்பான ஒரு பலன நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாரி அவங்களோட முன்னோர்களோட ஆசியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து கண்டிப்பா நம்ப என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, கண்டிப்பா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் குடுக்கணும். நீங்க எப்போ உங்களுக்கு முடியுதோ, அதாவது மாதம் மாதம் அமாவாசையில கண்டிப்பா குடுக்கணும். அது இல்லன்னா வருடத்துக்கு ஒரு வந்து காசியிலயோ, கங்கையிலயோ அந்த கயாங்கிற இடத்துல போயி நீங்க வந்து குடுக்கணும். ஏன் அப்படி குடுக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் நம்ம மாதத்துல செய்யறது தவறிட்டா கூட, இப்ப கயாவுல போய் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம குடுக்கும்போது யாருக்கு குடுக்குறோம்? நம்ப அப்பாவுக்கோ, நம்ப அம்மாவுக்கோ, இல்ல நமக்கு யார் தெரிஞ்சு தவறி போயிருக்காங்களோ, அவங்களுக்கு தான் நம்ம குடுக்குறோம். ஆனா அந்த கயாவுல பார்த்தீங்கன்னா